ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 236 பட்டுப்போன அத்திமரம் தரும் பாடம் மற்றும் சீசருக்கு வரி செலுத்துதல் நிகழ்ச்சிகள் பற்றி பார்க்கலாம். பட்டுப்போன அத்திமரம் தரும் பாடம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 20 முதல் 22 வரையும். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 20 முதல் 26 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். பேதுரு இயேசுவை பார்த்து, நீர் சபித்த அத்திமரம் என்று அதை சுட்டிக்காட்டி கத்தினார். எல்லா அப்போஸ்தலர்களும் அதை கண்டு வியந்தனர். காரணம், நேற்றுதான் இயேசு அதை சபித்தார். இன்று அது வாடி இருந்தது. இயேசு சீடர்களை பார்த்து, என்ன, என் வார்த்தை ஓர் அத்திமரத்தை வாடி போக செய்துவிட்டது என்பதற்காக இவ்வளவு வியப்பு அடைகிறீர்களா? நான் மனிதர்களை இறந்தோரிடமிருந்து உயிர்ப்பித்ததையும் தொழு நோயாளிகளை குணமாக்கியதையும் பார்வையற்றவர்களுக்கு பார்வை அளித்ததையும் அப்பங்களை பலுக செய்ததையும் புயல்களை அடக்கியதையும் நெருப்புகளை அணைத்ததையும் நீங்கள் பார்த்ததில்லையா? அப்படி இருக்க ஓர் அத்திமரம் வாடிவிட்டதை கண்டு வியந்து போகிறீர்களே என்றார். பர்த்தலோமை இயேசுவை பார்த்து, இந்த வியப்புக்கு அத்திமரம் காரணம் இல்லை. நேற்று நீர் இதை சபித்த போது இது செழித்து வளர்ந்து கொண்டிருந்தது. இப்போதோ அது வாடிவிட்டது. பாரும், காய்ந்த களி மண்ணை போல நொறுங்கலாக அதன் கிளைகளில் உயிர் சாறு கொஞ்சமும் இல்லை. பாரும், அவை தூசியாக நொறுங்குகின்றன என்று சொல்லி எந்த பெரிய முயற்சியும் இன்றி தாம் முறித்த சில கிளைகளை தம் விரல்களால் நொறுக்கி காட்டினார். இயேசு பர்த்தலோமையை பார்த்து, அவற்றில் இப்போது உயிர் சாறு இல்லை. நீ சொன்னது சரிதான். உயிர் சாறு இல்லாமல் போகும்போது தாவரமும் சரி, ஒரு மக்களினத்திலும் ஒரு மதத்திலும் சரி, மரணமே எஞ்சி இருக்கிறது. இங்கே வெறும் கடினமான அடிமரமும் பயனற்ற இலைகளுமே இருக்கின்றன. அதாவது கடும் கோபமும் வெளி வேடமுள்ள வெளி தோற்றமும் நிணநீர் நிறைந்த வெண்ணிறமான உள்ளரங்க உயிர் சாறு பரிசுத்த தனத்தோடும் ஆன்மீகத்தோடும் தொடர்புள்ளதாக இருக்கிறது. கடினமான அடிமரமும் பயனற்ற இலைகளும் நீதியுள்ள ஞான வாழ்வு இல்லாமல் போன மனுக்குலத்தை குறிக்கிறது. தனது குருக்களிடமும் விசுவாசிகளிடமும் உயிர் நிலையான விசுவாச உணர்வு அற்று போவதால் முற்றிலும் மனித தன்மையானதாக மாறி போகும் மதங்களுக்கு ஐயோ கேடு. கனிதரும் கருத்துக்கள் இல்லாதவர்களாக கடுமையையும் வெற்றி இரைச்சலையும் தவிர வேறு எதுவுமாக இல்லாதிருக்கிற தலைவர்களை கொண்டிருக்கிற நாடுகளுக்கு, ஆன்ம வாழ்வு குறைவுபடுகிற மனிதர்களுக்கு ஐயோ கேடு என்றார். யூதாஸ் இயேசுவை பார்த்து, ஆனாலும் இஸ்ராயேலில் உள்ள பெரியவர்களுக்கு நீர் இதை சொன்னீர் என்றால், நீர் சொன்னது சரிதான் என்றாலும் நீர் ஞானம் உள்ளவராக இருக்க மாட்டீர். அவர்கள் இவ்வளவு நாளும் உம்மை பேச அனுமதித்திருக்கிறார்கள் என்பதால் கற்பனைகளை வளர்த்து கொள்ளாதீர். அவர்கள் மனம் திருப்பப்படுகிறார்கள் என்பதால் அல்ல, மாறாக கணக்குகள் போட்டு அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்று நீரே சொன்னீர். ஆகவே வார்த்தைகளின் மதிப்பையும் விளைவுகளையும் நீர் மதிப்பிட்டுக் கொள்வது நல்லதாயிருக்கும்.
ஏனெனில் ஆத்துமத்தின் ஞானம் தவிர உலக ஞானம் என்ற ஒன்றும் இருக்கிறது. அதை எப்படி நமக்கு அனுகூலமாக பயன்படுத்தி கொள்வது என்பதை அறிந்திருப்பது அவசியம். ஏனெனில் எல்லாவற்றிற்கும் மேலாக இப்போதைக்கு நாம் இன்னும் இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம், கடவுளின் ராஜ்யத்தில் அல்ல என்றான். இயேசு யூதாசை பார்த்து, தன் புல நிச்சயாலும் சுயநலம் உள்ள சிந்தனைகளாலும் மாற்றப்படாத விதத்தில் காரியங்களை காண முடிகிறவன் மட்டுமே உண்மையில் ஞானம் உள்ளவனாக இருக்கிறான். நான் காண்கிறதினுடைய உண்மையையே எப்போதும் பேசுவேன் என்றார். பிலிப்பு இயேசுவை பார்த்து, இந்த அத்திமரம் நீர் அதை சபித்ததால் தான் இறந்து போனதா, அல்லது தற்செயலாக நடந்ததா, அல்லது இது ஓர் அடையாளமா, எனக்கு தெரியவில்லையே என்றார். இயேசு பிலிப்பை பார்த்து, நீ சொன்ன எல்லாமும் தான். ஆனால் உத்தமமான விசுவாசத்தை கொண்டிருப்பதில் வெற்றி பெற உங்களால் முடியும் என்றால் நான் செய்வதை உங்களாலும் செய்ய முடியும். மகா உன்னத ஆண்டவரில் விசுவாசம் கொள்ளுங்கள். நீங்கள் விசுவாசம் கொள்ளும் போது நான் அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு சொல்கிறேன், இதையும் இதைவிட அதிகமானதையும் உங்களால் செய்ய முடியும். ஜபத்திலும் ஆண்டவரின் நன்மை தனத்திலும் உத்தமமான நம்பிக்கை கொள்வதில் ஒருவன் வெற்றி பெறுவான் என்றால் அவனால் இந்த மலையை நோக்கி, நீ இங்கிருந்து நகர்ந்து கடலுக்குள் போய் ஊன்றிக்கொள் என்று சொல்ல முடியும். அப்படி சொல்வதில் ஒருவன் தன் இருதயத்தில் தயங்காமல் இருந்து தான் கட்டளையிடுவது நிகழ முடியும் என்று நம்புவான் என்றால் அவன் சொன்னது நடக்கும் என்றார். யூதாஸ் இயேசுவை பார்த்து, அப்போது நாங்கள் மந்திரவாதிகளைப் போல தோன்றுவோம், அதனால் மந்திர வித்தைகள் செய்பவர்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ளது போல கல்லால் எறியப்படுவோம். அது நிஜமாகவே முட்டாள்தனமான புதுமையாக இருக்கும், எங்களுக்கு தீங்கு பயப்பதாகவே இருக்கும் என்றான். யூதா ததேயு யூதாசை பார்த்து, இந்த உவமையை புரிந்து கொள்ளாததால் நீர்தான் முட்டாள்தனமாக இருக்கிறீர் என்றான். இயேசு சீடர்களை பார்த்து, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது இந்த நேரத்தில் நான் மீண்டும் சொல்கிற ஒரு பழைய பாடமாக இருக்கிறது. உங்கள் ஜெபத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக் கொள்வீர்கள் என்று விசுவசியுங்கள், அப்போது அதை பெற்றுக் கொள்வீர்கள். ஆனாலும் ஜெபிப்பதற்கு முன்பு யார் மீதாவது உங்களுக்கு கோபமும் எரிச்சலும் இருக்குமானால் முதலில் அவனை மன்னித்து, பரலோகத்தில் இருப்பவரும் காலையில் இருந்து மாலை வரையிலும் சூரிய அஸ்தமனத்தில் இருந்து விடியற்காலை வரையிலும் உங்களை மன்னித்து உங்களுக்கு மிக அதிகமாக உதவி செய்பவருமாகிய உங்கள் பிதாவை உங்கள் நண்பராக்கி கொள்ளும்படி அவனோடு சமாதானம் செய்து கொள்ளுங்கள் என்றார். பட்டுப்போன அத்திமரம் தரும் பாடம் நிகழ்ச்சி நிறைவடைந்தது. அடுத்து நாம் சீசருக்கு வரி செலுத்துதல் நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 22 இறை வார்த்தைகள் 15 முதல் 22 வரையும், மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 13 முதல் 17 வரையும், லூக்கா நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 20 முதல் 26 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். இயேசுவும் அப்போஸ்தலர்களும் கோவிலிற்கு சென்று ஆண்டவரை வழிபட்ட பின் ராபிகள் போதிக்கும் முற்றத்திற்கு சென்றார்கள். மக்கள் ஒன்று திரண்டு இயேசுவை சுற்றி கூடுவதற்கு முன்பாக சில சப்போரிம்களும் இஸ்ராயேலின் வேத பாரகர்களும் ஏரோதியர்களும் இயேசுவை அணுகி,
போலியான மரியாதையுடன் அவரை வாழ்த்திய பின் அவரிடம், போதகரே, நீர் ஞானமும் உண்மையும் உள்ளவர் என்று நாங்கள் அறிவோம். நீர் சத்தியத்தையும் நீதியையும் தவிர வேறு எந்த மனிதனையும் காரியத்தையும் கருத்தில் கொள்ளாமல் கடவுளின் வழிகளை போதிக்கிறீர். நீர் நன்மைத்தனத்திற்கு மனிதர்களை இட்டுச் செல்கிறீர். ஆகவே எங்களுக்கு சொல்லும், சீசருக்கு வரி செலுத்துவது நியாயமானதா நியாயமற்றதா? நீர் என்ன நினைக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் ஏன் என்னை இப்படி வெளி வேடமாக சோதிக்கிறீர்கள்? இருந்தாலும் வெளி வேடமான சங்கைகளால் நான் ஏமாற்றப்படுவதில்லை என்பதை உங்களில் சிலர் அறிந்திருக்கிறீர்கள். வரி செலுத்த பயன்படும் நாணயங்களில் ஒன்றை எனக்கு காட்டுங்கள் என்றார். அவர்கள் அவரிடம் ஒரு நாணயத்தை காட்டினார்கள். இயேசு அதை இருபுறமும் திருப்பி பார்த்தார். பிறகு அவர்களை பார்த்து, இதில் உள்ள உருவம் யாருடையது? இதில் பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் என்ன சொல்கின்றன என்று கேட்டார். அவர்கள் இயேசுவை பார்த்து, இந்த உருவம் சீசருடையது, பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் அவருடைய பெயரை தாங்கி உள்ளன. அந்த பெயர் காயுஸ் திபர்சியுஸ் சீசர் என்பதாகும். அவர்தான் ரோமையின் இப்போதைய பேரரசர் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, அப்படியானால் சீசருக்கு உரியதை சீசருக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் கொடுங்கள். அந்த நாணயத்தை கொடுத்தவனிடம் அதை திருப்பி கொடுத்துவிட்டு அவர்களிடமிருந்து திரும்பி தம்மிடம் கேள்வி கேட்கிற அநேக திருப்பயணிகள் சொல்வதை கவனித்து அவர்களை தேற்றினார். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 236 பட்டுப்போன அத்திமரம் தரும் பாடம் மற்றும் சீசருக்கு வரி செலுத்துதல் நிகழ்ச்சிகள் இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.